மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்காமல் இருப்பவர்களுக்காக மேலும் 15 நாட்கள் அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவித்துள்ளார். மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, தமிழ்நாட்டில் இதுவரை 2,42,00,000 மின் நுகர்வோர் ஆதார் எண்ணை இணைத்துள்ளதாக கூறினார். வீடுகளுக்கான மின் இணைப்பை வைத்துள்ள 2,32,00,000 நுகர்வோரில் 2,17,00,000 பேர் தங்களது ஆதார் எண்ணை இணைத்துள்ளதாக கூறினார். கைத்தறிகளுக்கான மின் இணைப்பு வைத்திருப்பவர்களில் 4,000 பேரும், விசைத்தறிகளுக்கான மின் இணைப்பை வைத்திருப்பவர்களில் 9,000 பேரும் ஆதார் எண்ணை இணைக்காமல் இருப்பதாக தெரிவித்தார். இதேபோன்று குடிசைகளுக்கான மின் இணைப்புகளில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்டோரும், விவசாய மின் இணைப்பு வைத்திருப்பவர்களில் 5 லட்சம் பேரும் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என குறிப்பிட்டார். மின் இணைப்பு எண்ணுடன் 90.69% பேர் ஆதார் எண்ணை இணைத்துள்ள நிலையில் இன்னும் 9% அதிகமானோர் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டியிருப்பதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். மீதம் இருக்கக்கூடிய 9% மின் நுகர்வோர்களும் இப்பொழுது இருக்கக்கூடிய அனைத்து சிரமங்களும் களையப்பட்டு மிக நேர்த்தியாக, மிக சிறப்பாக, விரைவாக சேர்ப்பதற்கான அந்த நடைமுறைகள் இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே கூடுதலாக இந்த 9% இணைப்பதற்கு வரக்கூடிய பிப்ரவரி 15ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு வழங்கப்பட்டு அதற்குள்ளாக அனைத்து நுகர்வோரும் 100% 2,67,00,000 மின் நுகர்வோர்களும் தங்களுடைய மின் இணைப்பு எண்ணோடு ஆதார் எண்ணை இணைக்கக்கூடிய பணிகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இந்த 15 நாள் என்பது இதுவே இறுதி வாய்ப்பாகும். இதுதான் இறுதி வாய்ப்பு. இனிமேல் கால நீட்டிப்பு என்பது மின்வாரியத்தின் மூலம் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. 2023ஆம் ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6 முதல் 6.8 விழுக்காடு வளர்ச்சி இருக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இந்திய பொருளாதார ஆய்வறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். இந்த ஆய்வறிக்கையின்படி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 2023ஆவது நிதியாண்டில் 6 முதல் 6.8 விழுக்காடாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். பெருந்தொற்றிலிருந்து எதிர்பார்த்ததை விட அதிவேகத்தில் இந்தியா மீண்டுவிட்டதாகவும், உள்நாட்டு தேவை மற்றும் முதலீடுகள் அதிகரித்துள்ளதாகவும் பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டின் 2ஆம் காலாண்டில் உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும், இந்தியாவின் நட்பு கணக்கு பற்றாக்குறை தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாகவும் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா காலகட்டத்தில் பொதுமக்களுக்கு 27 லட்சம் கோடி ரூபாய் நேரடியாக வழங்கப்பட்டதால் அவர்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படாமல் காப்பாற்றப்பட்டதாக உலக வங்கி அறிக்கையை சுட்டிக்காட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்றத்தில் பேசினார். ஆண்டின் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பெரிய கனவுகளை நோக்கி செல்லும் நிலையான தைரியமான அரசு நடைபெற்று வருகிறது என்றார். உலகமே இந்தியாவை வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்ப்பதாகவும், உலகிற்கே இந்தியா தீர்வளித்து வருவதாகவும் குடியரசுத் தலைவர் பெருமிதம் தெரிவித்தார். ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் 11 கோடி ஏழை மக்கள் பயனடைந்துள்ளதாக தெரிவித்த அவர், எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே துல்லிய தாக்குதல் மற்றும் காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து 370வது சட்டப்பிரிவு நீக்கம் ஆகியவை இந்த அரசின் முக்கிய முடிவுகள் என்றும், 300 வகையான திட்டங்கள் பயனாளிகளின் நேரடி வங்கிக் கணக்கில் செலுத்துவதன் மூலம் கொரோனா காலத்தில் 27 லட்சம் கோடி ரூபாய் அளிக்கப்பட்டதாக குடியரசுத் தலைவர் கூறினார். ஏழை மக்களுக்காக 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு தினம்தோறும் 55,000 பேருக்கு சமையல் எரிவாயு உருளை இணைப்புகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், முத்ரா கடன் திட்டத்தின் மூலம் நாள்தோறும் 700 கோடி ரூபாய் விநியோகிக்கப்படுகிறது என்றும், நாட்டின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி 6 மடங்கு உயர்ந்துள்ளதாக கூறியுள்ள குடியரசுத் தலைவர், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் 50 கோடி மக்களுக்கு 80,000 கோடி ரூபாய் மிச்சமானதாகவும் குறிப்பிட்டார். நாள்தோறும் 2 புதிய கல்லூரிகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் திரௌபதி முர்மு பெருமிதத்துடன் தெரிவித்தார். 300 से ज्यादा योजनाओं का पैसा सीधे लाभार्थियों के बैंक खाते तक पहुंचा। अब तो पूरी पारदर्शिता से 27 लाख करोड़ रुपए से ज्यादा की रकम करोड़ों लोगों तक पहुंचाई।
தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 2 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கை திரிகோணமலையின் கிழக்கே 340 கிலோமீட்டர், காரைக்காலிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே சுமார் 560 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது இன்று மாலை வரை மேற்கு வடமேற்கு திசையிலும் அதன் பிறகு மேற்கு தென்மேற்கு திசையிலும் நகர்ந்து நாளை இலங்கை கடற்கரை பகுதியை கடக்கும். இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள், உள் தமிழகம், புதுச்சேரியில் 2 நாட்கள் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, காரைக்காலில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, கடலூரில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சேலம் மாவட்டம் வீரகனூரில் 5 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இலங்கை தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகம் சூறாவளி காற்று வீசும். இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் இன்றும் நாளையும் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் மழைநீர் தேங்காத பருவமழை காலங்களை மக்கள் பார்ப்பார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை காலத்தில் பணியாற்றிய சென்னை மாநகராட்சி பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக ரிப்பன் மாளிகையில் பாராட்டு விழா நடைபெற்றது. பருவமழை மற்றும் மாண்டஸ் புயல் பாதிப்பின் போது சிறப்பாக பணியாற்றிய 39 நபர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். அதன்பின் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கொரோனா மற்றும் மிகப்பெரிய மழை பாதிப்பை வென்றுள்ளதாகவும் இந்த 2 சாதனைக்காக மக்களிடையே பாராட்டு கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த மழையுடன் இந்த பருவமழை பாதிப்பை ஒப்பிட்டு மக்கள் சமூக வலைதளங்களில் பாராட்டியதை பார்த்து அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். ஆண்டு பருவமழையின் போது பெற்ற அனுபவத்தை கொண்டு உடனடியாக நாம் எல்லா வகையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறுகிய காலத்தில் செஞ்சு முடிச்சோம். அதன் பயனை 2022 ஆண்டு பருவமழையின் போது கண்கூடாக பார்த்தோம். இனி வரும் ஆண்டுகளில் மழைநீர் தேக்கம் இல்லாத பருவமழை காலங்களை சென்னை மக்கள் நிச்சயமாக பார்க்க இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், தெற்கு ரயில்வே அதிகாரிகள் மற்றும் பல்வேறு அரசு துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மதிய உணவை அருந்தினார். செய்தியாக நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கமலாலயத்தில் நடைபெற்று வந்த கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அதிமுக சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவோரை ஆதரிக்க உள்ளதாகவும், பாஜக ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். இது குறித்தான முக்கிய செய்தியை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்க இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் வேல்முருகன். அவர் வழங்க கேட்போம். வேல்முருகன், இது குறித்தான முழு விவரங்கள். தாரிணி, குறிப்பாக கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பாஜக இந்த இடைத்தேர்தலை என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருந்தது. குறிப்பாக இதே அலுவலகம் கமலாலயத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வம், அதே போல அதிமுக மற்றொரு தரப்பாக இருக்கக்கூடிய KP முனுசாமி, செங்கோட்டையன் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் தற்போது அதிமுக சார்பில் தற்போது பாஜக அலுவலகத்திற்கு வந்து தங்களுடைய ஆதரவை கேட்டிருந்தார்கள். இந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தேசிய தலைமையில் இது தொடர்பாக
தற்போது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை மேலிடத்திற்கு கொண்டு சென்றார். தற்பொழுது ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக பாஜக வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு காலையில பெருங்கோட்டை நிர்வாகிகளுடன் ஒரு ஆலோசனை நடைபெற்றது. இதுல பாஜகவுடைய மாநில முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றார்கள். தற்பொழுது மாவட்ட தலைவர்களுடனான அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிட வேண்டாம் என்ற ஒரு முடிவை எடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு இந்த இடைத்தேர்தலில் ஆரம்பத்திலிருந்தே வந்து போட்டியிட வேண்டும் என்ற முனைப்பை வந்து காட்டியதை நம்மளால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக இந்த தேர்தல் அறிவித்த உடனடியாக 14 நபர்களை கொண்ட ஒரு பொறுப்பாளர் குழுவை அமைத்து உடனடியாக அந்த களத்தில் எந்த மாதிரியான சூழல் இருக்கிறது என்பது வந்து தொடர்ச்சியாக ஒரு கலாய்வு நடத்துவதற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அங்கே வந்து அந்த ஒரு குழு வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில அதிமுகனுடைய 2 தரப்பிலிருந்துமே தற்போது இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒரு முனைப்பை காட்டி வருகிறார்கள். அதே வேளையில் ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாக பாஜக போட்டியிட்டால் நாங்கள் வெளிப்படையாக எங்களுடைய ஆதரவை தருகிறோம் என்ற ஒரு அடிப்படையில் அவருடைய கருத்தை வைத்திருந்தார். இந்த நிலையில தொடர்ச்சியாக எடப்பாடி அவர்களுடைய தரப்பிலிருந்து தொடர்ந்து வந்து கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக அண்ணாமலை அவர்களிடம் பேசி வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தற்பொழுது அதிமுக இந்த தேர்தலில் குறிப்பாக இரட்டை இலை சின்னம் கிடைக்கிறதோ இல்லையோ கட்டாயமாக எடப்பாடி அவர்களுடைய தரப்பிலிருந்து ஒரு வேட்பாளர் கட்டாயமாக நிறுத்தப்படுவார்கள் என்ற தகவல் தொடர்ச்சியாக பாஜகவினுடைய தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நேரடியாக KP முனுசாமி அவர்கள் நேரடியாக அண்ணாமலை அவர்களை சந்தித்து பேசும்பொழுது முழு மனதுடன் பாஜக வந்து தங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற கருத்தை தான் மேலோங்கி வைத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒவ்வொரு மாநில நிர்வாகிகளிடம் தற்போது கருத்து கேட்பு என்பது கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில பாரதிய ஜனதா கட்சி இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்ற அடிப்படையில் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அதே வேளையில் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க, யாரை ஆதரிக்க போறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களையா இல்லாட்டி ஓபிஎஸ் அவர்களா அல்லது வேற ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அதற்கான ஒரு ஆலோசனை தான் தற்போது எடுத்திருப்பதாக தற்போது சொல்லப்படுகிறது. அது அதிகாரப்பூர்வமாக பாஜகவுடைய தகவலாக இன்னும் சற்று நேரத்தில் எப்பொழுது செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிற முழு விவரம் கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் அதாவது காங்கிரசினுடைய வேட்பாளரை எதிர்த்து தாமரை சின்னத்தில் யாரும் போட்டியிட மாட்டார்கள், பாஜக போட்டி இல்லை என்ற ஒரு தகவலை தற்போது பாஜகவுடைய வட்டாரம் தற்போது ஆலோசிக்கப்பட்ட அந்த தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. தாரணி வேல்முருகன், தற்போது அதிமுகவிற்கு வந்து இந்த இரட்டை இலை சின்னம் கிடைக்க பெறாமல் போகும் ஒரு பட்சத்தில் பாஜக என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது? தரணி, குறிப்பாக இந்த கேள்விதான் தற்போது பாஜகவினுடைய நிர்வாகிகள் மத்தியில் ஒரு முக்கியமான ஆலோசனையாக இருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 செய்தியாளர் சந்திப்பில் பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தாக பார்க்கின்ற பொழுது இதுல வந்து ஒரு பொதுவான ஒரு வேட்பாளர் குறிப்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்தை பார்க்க முடியாது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு ஒரு பெரிய கட்சி அப்படின்னு சொல்லும்போது அது அதிமுக தான் அப்படின்றதையும் பாஜக தலைவர் அண்ணாமலை நேரடியாக டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அந்த அடிப்படையில் அதிமுகனுடைய வேட்பாளர் தான் நிற்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆனா யார் அந்த அதிமுக வேட்பாளர் அப்படிங்கறது இப்ப ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்குகள் தொடுத்திருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு இந்த தேர்தலில் இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு பிரதான கேள்வி அப்படிங்கிறது தற்போது பாஜக வட்டாரத்தில் ஒரு பேசு பொருளாகி இருக்கிறது. எனவே இவங்க சப்போர்ட் பண்றதா இருந்தா எந்த பார்ட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும், எடப்பாடி அவங்களுக்கா இல்லாட்டி ஓபிஎஸ் அவங்களுக்கா அப்படின்ற ஒரு பெரிய டிஸ்கஷன் அப்படின்ட்டு நடந்துட்டு இருக்கு. குறிப்பா முன்பெல்லாம் வந்து சொல்லும் பொழுது எடப்பாடி அவர்கள் தரப்பதான் நாங்க ஆதரிக்கிறதா வந்து வெளிப்படையாகவே அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஒருவேளை இந்த தேர்தலில் அதிமுக சார்பில் எடப்பாடி அவங்களுக்கு வந்து ஒருவேளை சின்னம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அவர்கள் தரப்புல பாஜக நிற்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் இது குறித்து தான் தற்போது இந்த மாவட்ட தலைவர்கள் முன்னிலையில மாநில நிர்வாகிகள் முன்னிலையில அந்த கருத்து கேட்பு என்பது நடைபெற்று வருகிறது. இதுல முக்கியமாக நயினார் நாகேந்திரன், அதே போல KP ராமலிங்கம், சுதாகர் ரெட்டி உள்ளிட்ட முக்கியமான நிர்வாகிகள் கலந்திருக்கிறாங்க. சோ இன்னைக்கு இந்த ஈரோடு குறித்தான அந்த முக்கியமான தகவல்கள் கலந்து ஆலோசிக்கப்பட்டு இன்றே அது வந்து வெளிப்படையாக அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அல்லது டெல்லிக்கு வந்து இந்த தகவல் கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு டெல்லி வந்து ஒரு ஃபைனலைஸ்டான ஒரு முடிவு வந்து அவங்க சொல்லுவாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அதிகபட்சம் இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள்ளாக அதிகாரப்பூர்வமாக பாஜக குறிப்பாக அதிமுகவை ஆதரிக்கிறதா என்ற ஒரு தகவலை அதிகாரப்பூர்வமாக அவர்கள் தெரிவிப்பார்கள் சொல்லப்படுகிறது. தாரணி, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடப் போவதில்லை என்றும் இரட்டை இலை சின்னத்தில் நிற்கும் அதிமுக வேட்பாளரை முழுமனதோடு ஆதரிப்பார்கள் என்றும்
செய்தி வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வேல்முருகன் விவரிக்கிறார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடம் அருகே மெரினா கடலில் பேனா நினைவு சின்னம் அமைப்பது தொடர்பான கருத்து கேட்பு